இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் பாலாஜி. இஸ்ரேல் ப்ளஸ் கஜா சண்டை இருக்காங்க இல்லையா, ஒரு முஸ்லீம் நாடுக்குமே அவங்க 2 பேர் சண்டை. இது எப்போவுமே இஸ்ரேல் விஷயத்தில் பார்த்திங்கன்னா, என்னைக்கு இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதோ அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ்க்குமே அவங்களுக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்குது. இது நடக்கிற விஷயம் தான். இது இன்றைக்கி நேற்று முந்தானே ஆரம்பிக்கிற விஷயம் கிடையாது. சரி, அது அவங்க அந்த நாடு சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம நாட்டில் சரி, நாய்க்குட்டிகளுமே பன்னிக்குட்டிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க கஜா நாட்டுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்ணுறாங்க. இவங்க அங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கெல்லாம் பண்ணிங்கன்னா இவங்க உயிரோடு இருக்க முடியாது. இலச்சவாயன்னா தமிழ்நாடு தான். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் தான் பேசிட்டு இருப்பாங்க. அமெரிக்காவை பற்றி கண்டனம் தெரிவிக்கிறாங்க பிரகாஷ்ராஜ். அவள் எந்த நாய்க்கு பிறந்தாருன்னு தெரியல. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. பிரகாஷ்ராஜ் கொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மோடி காரணம் சொல்லுவார் என்னன்னு தெரியல. ஏன்னா எது கேட்டாலும் மோடி காரணம் சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சிக்கிறாங்க. மோடி என்ன பண்ணார்? அமைதியாக இருக்கிறார். அவன் என்ன பண்ணணும்? இப்போ டான்ஸ் ஆடணும் மோடி அங்கே போய். என்ன ஒன்றும் புரியல. நீ ஒரு மென்டலா பிரகாஷ்ராஜ்? நீயே ஒரு மென்டலா? ஏன் மென்டல் மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற? நீ நேராக போ, கஜா நாட்டுக்கு போ. நீங்கள் எல்லோரும் போங்க. நீங்கள் ஒரு 50 பேர் 100 பேர் போய் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. எவன் வேண்டான்னு சொல்கிறா? ஏடா தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறையா? நீங்கள் அங்கே போக வேண்டியது தானே. அங்கே போங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, மறியல் பண்ணுங்க. இல்லை நீங்களும் துப்பாக்கி வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு குண்டு வச்சுக்கோங்க. போய் இஸ்ரேல்னு குண்டு போட்டுவாங்க. போய் அங்கே போய் நேராக போங்க. ஏன் அங்கே போக மாட்டேங்கிற? இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு இங்கே வீராப்பு பிரசன் பேசிட்டே இருக்க வேண்டியது. நான் வீரான்னு வீரப்பில் அங்கேயே காட்டணும். இஸ்ரேல் போ, நேராக ஒரு 50 பேர் போங்க. AK-47 துப்பாக்கி எடுத்துப்போங்க. சுக்கு சுட்டுட்டு வந்துருங்களே. உங்களுக்கு நாங்கள் பாராட்டுறோம். ஏன் இங்கே மோடி குறை சொல்கிறது, அமெரிக்கா பற்றி குறை சொல்கிறது? இதை வேலை, இதை தொழிலா? இது கேட்டாலும் மோடி இதாக காரணம். பிரகாஷ் ஒரு மென்டல் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். அவங்க என்ன மூளை இறைக்கலன்னு தெரியல, என்ன காரணம் தெரியல. பார்ப்பேன் மோடினாலும் பாதிக்கப்பட்டிருப்பார், எனக்கு மென்டல் ஆகியிருப்பா. அதனால மோடி பற்றி பேசிட்டே இருப்பா. என்ன வேணாலும் பேசலாம் முடிவு பண்ணியிருக்கிறா. இவனும் கேட்குறது இல்லையா? அது திமுக அரசாங்கம்னு பாதுகாப்பு தானே உங்களுக்கு. பாகிஸ்தானுக்கு ஆதரவு பேசினா திமுக ஆதரவு கொடுப்பா. பங்களாதேஷுக்கு ஆதரவு பேசினா இது கொடுப்பா. பாருங்கள், பங்களாதேஷில் எத்தனை இந்துக்கள் அடிபடுறாங்க. இந்த நாய்கள் எவனாவது ஆர்ப்பாட்டம் பண்ணான்னா மரியாதை ஒன்றும் பண்ணவே இல்லை, வேடிக்கை பார்க்குறா. சிந்தூர் காஷ்மீரில் நடந்த சம்பவம் என்ன? 26 பேர் இந்துன்னு சொல்லி சுட்டுருக்குறா. இந்துக்கள் சொல்லி தீவிரவாதி சுட்டுருக்குறா. இந்த நாய்கள் எதாவது பண்ணாங்க? ஒன்றும் பண்ணவே இல்லை, ஒன்றும் பண்ணவும் மாட்டேன். இவங்களுக்கு தேவை பிஜேபி திட்டுற தொழில். காலை எழுந்திரிச்சா தூங்குற வரைக்கும் மூடி திட்டிகிட்டே இருக்க வேண்டியது ஒரு வேலை. எந்த வேலை கிடையாது. உண்மையை நீங்கள் கஜாமில் பட்டிருந்தீங்கன்னா ஏதாவது பண்ணு. ஏடா கோயம்புத்தூர் குண்டு வைக்கிறீங்க இல்லையா? கார் குண்டு அங்கே போய் வைக்க வேண்டியது எவ்வளோ வேண்டான்னு சொல்கிறா. இங்கே வைக்கிறீங்க. இங்கே தான் வீராப், தமிழ்நாடுக்குள்ளே உங்கள் வீராப் எல்லாம் புதிய வேண்டாம். டெல்லிக்கு போய் உங்கள் வீராப்பு காட்டு பார்க்கலாம். உத்தரப்பிரதேசில் போய் உங்கள் வீராப்பு காட்டில் பார்க்கலாம். கர்நாடகாவில் போய் காட்டிங்களா பார்க்கலாம். இல்லை கேரளாக்கள் போய் பண்ணி பார்த்துங்க. அங்கெல்லாம் போக மாட்டேன். அங்கே போனீங்கன்னா பார்ப்போம் உங்கள் குடும்பம் என்னாங்கன்னு நமக்கு தெரியல இல்லையா? ஒரு மென்டல் மாதிரி பேசக்கூடாது. விமர்சனம் நல்ல விமர்சனம். வெளிநாட்டில் நடக்கிற சம்பவம் மோடிக்கு என்ன சம்பந்தம்? சார் மோடி வேடிக்கை பார்க்கக்கூடாது. என்ன பண்ணணும்? மோடி AK-47 துப்பாக்கி எடுத்து நேராக அங்கே போகணுமா? இஸ்ரேலில் படையெடுத்து போகணுமா? இல்லை சரி வேண்டாம், நாங்கள் இந்தியா கவர்மெண்ட் அரசு அனுமதி கொடுத்துருவோம், நீங்கள் எல்லோரும் இப்போ எங்கே போவீங்களா? போக முடியுமா? என்ன மென்டல் இது? மென்டலாக பேச பழகிக்கா. லூஸ் மாதிரி பேசாது. நியாயமான விமர்சனை பண்ணும், தப்பு கிடையாது. எது கேட்டாலும் மோடி சொல்லிட்டு இருக்கிறா. இது திமுக அரசாங்கம் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்க முடியும். நீங்கள் மற்ற டெல்லியோ காஷ்மீர் அங்கெல்லாம் போய் உங்களால் பேசவே முடியாது. பேசிங்கன்னு வச்சுக்கோங்க, நடக்க வரைக்கும் வேறு. லூஸ் மாதிரி பேச வேண்டாம், ஒரு மென்டல் மாதிரி பேச வேண்டாம்.
இப்படி பேசுங்க நீங்கள் மென்டல் ஆயிடுவேன். பிரகாஷ் ராவத் ஒரு மென்டல் தான். எந்த மென்டல் என்ன ஹாஸ்பிட்டல் சேர்த்துன்னு தெரியல. இந்த மாதிரி பேசிட்டேன்னு நீங்கள் மென்டலுக்கு மோசமாக போயிடுவீங்க. உஷாராக இருந்துக்கோங்க. நல்ல விஷயத்தில் விமர்சனம் பண்ணுங்கள். தப்பு யார் தப்பு பண்ணாலும் விமர்சனம் பண்ணுற அதிகாரம் எல்லாருக்கும் இருக்கேன். மென்டல் மாதிரி பேசக்கூடாது. முஸ்லீம் முக்கியமாக நேராக பாகிஸ்தானுக்கு போ, அவன் வேண்டான்னு சொல்கிறா. இல்லை பங்களாதேஷுக்கு அங்கே போய் அங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அவன் வேண்டான்னு சொல்கிறா. நீங்கள் முஸ்லீமுக்கு ஆதரவு கொடுக்க மாதிரி தப்பு பண்ண யார் தான் கிடைக்கா? அவர் 2 பேரும் சண்டை கட்டுறீங்க. மோடிக்கு என்னடா சம்பந்தம்? நீ போய் குறுக்காட்டுறியா போய் எங்கே போய்? மென்டல் தான். இந்த மாதிரி மென்டலில் பேசணும்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் கண்ணா பண்ணி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்திய மாத்திரம் பாரத் மாதா ஜெய்.